ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பா சிவா அவர்களோட புக்கிலேருந்து தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். சரியா? சரி, நம்ம டாபிக் உள்ள போகலாம். பாருங்கள், பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது. இப்படி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார். ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்க? பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது இப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார். நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம காமனாக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லலாம். பாருங்கள், குடும்ப வன்முறை சார்ந்த இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? குடும்ப வன்முறையில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, வரதட்சணை பிரச்சனைகளில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமையில் எப்படி பாதிக்கப்படுறாங்க, மகளிரை கேலி கிண்டல்லாம் செய்கிறாங்கல்ல, ஈவ் டீசிங், கிட்னாப்பிங், இது சம்மந்தப்பட்டமாக என்னென்ன ரீசெண்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் எப்படி மற்றவங்களுக்கு உதவுறாங்க, இதோட சட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களை பற்றி சொல்கிறது, மகளிருக்கான நலத்திட்டங்களை பற்றி சொல்கிறது, மகளிருக்கு அதிகாரம் அளித்தலில் அந்த என்ஜிஓ, ஓகேவா, நான் ஆர்கனைசேஷன் அவங்களோட அந்த பங்கு, ஓகேவா, அந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோட பங்கு என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறையிலிருந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்றத பார்க்கணும். பெண்களுக்கான சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதி எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பெண்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது. ஓகேவா? பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது. இது யார் சொன்னது அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார். சரியா? இது யார் சொல்லியிருப்பாங்க? சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார். பெண்களுக்கு அதிகாரம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா டாப்பிக்கே அதுதான். அதனால் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ பெண்களுக்கு அதிகாரம்னா, கல்வி, வேலை, வாழ்க்கை போன்ற அனைத்து நிலைகளிலும் சுயமாக முடிவெடுத்து செயல்படுத்துவதற்கான சுதந்திரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கிட்டே அந்த உரிமையை கொடுத்துடணும். நாம் இந்த மாதிரி நம்மளோட முடிவை எடுக்கக்கூடாது. அவங்கக்கிட்டேயே சுயமாக சிந்திச்சு அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு பேர் தான் அவங்களுக்கு உண்டான அதிகாரம். அதுதான் அந்த பெண்கள் அதிகாரன்றது. அப்போ நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, நிலையான அரசியல் மற்றும் சமூக மாற்றம் போன்றவை பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் ஏற்படுகிறது. அதை நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, நிலையான அரசியல் மற்றும் சமூக மாற்றம் போன்றவை பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதனால மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கணும். ஓகேவா? அப்போ சமூக, பொருளாதார மற்றும் அரசியலில் பங்கேற்கும் போது பெண்கள் அதிகாரம் பெறுகின்றனர். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சமமான அதிகாரத்தை பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் தங்களது சுய மதிப்பினை உணர்தல், சொந்த விருப்பங்களை தேர்வு செய்தல், பங்கேற்பு ஆகியவற்றை அதிகாரம் அளித்தல் ஊக்கப்படுத்துகிறது. அப்போ பாருங்கள், மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கிறது. ஓகேவா? ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட மதிப்பு அவங்களே உணர்றது, அவங்களோட சொந்த விருப்பத்தை அவங்களே தேர்வு செய்கிறது. அதாவது வேறு யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களே தேர்வு பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இதுதான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான அதிகாரன்றது. சரியா? அப்புறம் அடுத்து பாருங்கள், இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் வரும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாம். ஓகேவா? அதனால் இது ரொம்ப முக்கியம். நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் நம்மளுக்கு தெரியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒரு 17 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 2030 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடையணும்னு சொல்லி ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்கு 5, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5 என்ன சொல்லுதுன்னா, பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை பற்றி சொல்லுது. என்னது? எஸ்டிஜி 5ல். ஓகேவா? அப்போ ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்ன படிக்கணும்? அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் நீங்கள் 5வது என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1 அப்படின்னா வறுமை ஒழித்தல், 2னா பட்டினியை போக்குதல் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5வது என்ன அப்படின்னா பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சம்மந்தப்பட்டது. அப்போ உலக அளவில் 2030 பாலின சமத்துவத்தை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ 2030 டார்கெட்டு 2030, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சர்வதேச பெண்கள் ஆண்டு. ஓகேவா? சர்வதேச பெண்கள் ஆண்டு ஐநா சபையால் எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1975 போடணும். ஓகேவா? நம்ம ஒரு சிலர் என்ன நினச்சிட்டு இருப்போம், சர்வதேச பெண்கள் ஆண்டா 1978
இல்லை குழந்தைகளாண்டா 1979 அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டுன்றது 1975 ஐநா சபை வந்து அறிவிச்சிருவாங்க. அதை தான் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர். எப்போ அப்படின்னா 1975. ஓகேவா. அடுத்து பாருங்கள் சர்வதேச பெண்கள் தினம். இப்போ முன்ன பார்த்தது சர்வதேச பெண்கள் இயர் பார்த்தோம். இப்போ வந்து சர்வதேச பெண்கள் தினம் பார்க்குறோம். எப்போ அப்படின்னா March 8. ஓகேவா. March 8 தான் உலக பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை வந்து எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதுன்னா 1977 ஐநா சபை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது. ஓகேவா. அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது எந்த தினத்தை? இந்த March 8 வந்து உமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ ஐநா வந்து அறிவிச்சது? 1977. இதுவே வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த கொஸ்டின் கேட்டாலே நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஓகேவா. அப்போ உலக பெண்கள் தினமானது எந்த வருஷத்துலேருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அப்போ 1977 நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. அப்போ அடுத்து பாருங்கள் தேசிய மகளிர் தினம். மகளிர் தினம்னா என்னது? அதே பெண்கள் தினம் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல், அதாவது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது. யாரோட பிறந்தநாள்? சரோஜினி நாயுடு அம்மையார் இருந்திருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க 1924 ஐஎன்சி மாநாடு காந்தி வந்து தலைமை தாங்கியிருப்பார். அதுவே அதுக்கு அடுத்த வருஷம் 1925 சரோஜினி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்களோட பர்த்டே தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மகளிர் தினம் February 13 செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்போ தேசிய மகளிர் தினம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ? February 13. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. வானொலி தினம் கூட பார்த்தீங்கன்னா இந்த February 13 தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ சரோஜினி நாயுடு பிறந்த தினம் எப்போ? இந்த February 13. ஓகேவா. அதை தான் என்னென்னு கொண்டாடுறோம்? நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது தேசிய பெண்கள் அதிகாரமளித்தல் தினம் எப்போ? நம்ம இந்தியாவுக்கு மட்டும். ஓகேவா. நேஷ்னல் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் டே. இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு நம்ம சொன்னோம்ல அந்த டேட்டில். ஓகேவா. எப்போ? ஆகஸ்ட் மாதம் 14. ஓகேவா. எப்போ? ஆகஸ்ட் மாதம் 14. ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. சரியா. சரி அடுத்து பார்க்கலாமா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி தான் பார்த்துக்கோங்க. எஸ்டிஜி டெவலப்மெண்ட் கோல், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5வது வந்து என்ன இலக்கு அப்படின்னா பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பானது. இது வந்து 2030 இதை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போனா 1975 ஐநா சபை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சர்வதேச பெண்கள் தினம் March 8 செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எப்போ வந்து ஐநா சபை வந்து அறிவிச்சிருப்பாங்கன்னா 1977 அறிவிச்சிருப்பாங்க. தேசிய மகளிர் தினம் வந்து எப்போனா February 13. இது யாரோட பிறந்த நாள் அப்படின்னா சரோஜினி நாயுடு அம்மையாரோட பிறந்த நாள். அதே மாதிரி தேசிய பெண்கள் அதிகாரம் அளித்தல் தினம் எப்போனா August 14. ஓகேவா. ரொம்ப முக்கியம். அடுத்தது பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கான உரிமைகள். பெண்கள் வந்து அதிகாரத்தை பெறணும். அப்போ என்னென்ன உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். சுதந்திரமாக சுயமரியாதையுடன் வாழ்தல். ஓகேவா. அப்போ அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தன் வாழ்வினை தானே நிர்ணயித்தல். அவங்களோட முடிவை அவங்களே எடுக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்களே தீர்மானிக்கிறது. சமுதாயத்தில் சம உரிமை கொடுக்கணும். ஓகேவா. சமுதாயத்தில் சமமாக பார்க்கணும். முடிவெடுத்தலில் சம உரிமை. ஆண்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடாது, பெண்களுக்கும் வந்து முடிவெடுக்கிறதுக்கு உரிமையை வந்து கொடுக்கணும். பாதுகாப்பான பணிச்சூழல். அவங்க எங்கிட்ட ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும். அதை வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பெண்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். கருத்துக்களை கூறும் உரிமை. அப்போ பெண்கள்கிட்டையும் கருத்துக்களை கேட்கணும், ஆண்கள்கிட்ட மட்டும் கருத்துக்களை கேட்கக்கூடாது. கல்வி வேலை வாய்ப்பில் சம உரிமை. படிக்கிறதுல முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா சம உரிமை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். சரியா. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது பெண்கள் அதிகாரம் அளித்தலின் முக்கியத்துவம். பெண்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகாரம் கொடுக்குறோம்ல, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம். அதாவது அடிப்படை மனித உரிமையான பாலின சமத்துவத்தை அடைவதற்கு பெண்களின் அதிகாரம் அவசியம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் எஸ்டிஜி கோலில் எத்தனாவது கோலாக அதை வந்து வச்சுருக்கோம்? 5வது கோலாக வச்சுருக்கோம். ஓகேவா. ரொம்ப முக்கியம். அதனால தான் மறுபடியும் சொல்கிறது. ஓகேவா. ஆண்களுக்கு நிகராக அனைத்து நிலைகளிலும் பெண்கள் சமமாக பங்கேற்க அதிகாரம் தேவை அப்படின்றாங்க. ஓகேவா. ஏன்னா இது ரொம்ப முக்கியம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் பெண்களோட இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பெண்களோட அதிகாரம் ரொம்ப அவசியம். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பிற துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரிக்கும் போது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஓகேவா. அப்போ பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி தேவைப்படுது. அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நாட்டோட வேலையில் வந்து பங்கேற்கும் போது அப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி.
அப்போ சமூக நீதி அடைவதற்கு பார்த்திங்கன்னா பெண்களோட அதிகாரம் ரொம்ப முக்கியம். பெண்கள் பெரும்பாலும் பாலின பாகுபாட்டால் வன்முறை மற்றும் பிற அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். இதை சரி செய்து சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சோசியல் ஜஸ்டிஸும் வந்து வேணும் அப்படின்றாங்க. ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு. ஓகேவா? ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நல்வாழ்வும் பெண்களுக்கு இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. பெண்கள் ஆரோக்கியத்துடன் இருந்தால் அவர்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் சிறப்பாக கவனித்து கொள்ள முடியும். இதனால் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வை மேம்படுத்துவதற்கு பெண்களின் அதிகாரம் முக்கியமானது. அடுத்து பாருங்கள், நிலையான சமூக வளர்ச்சி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களின் திறனை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் போது நிலையான வளர்ச்சி ஏற்படும். ஓகேவா? ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி ஏற்படுது. அரசியலில் பங்கேற்கும் போது ஒரு தரமான ஆட்சியும் கிடைக்கும்ன்றாங்க. இதனால் சமூகம் வந்து வளர்ச்சி அடையுன்றாங்க. ஓகேவா? இதனால் வந்து சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் வந்து நன்கு வளர்ச்சி அடையும் அப்படின்றாங்க. வறுமை சுழற்சியை தடுப்பது, சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். பெண்கள் அதிகாரத்தை ஊக்குவிக்கும் காரணிகள். என்னென்ன காரணி? பெண்களோட அதிகாரத்தை எப்படிலாம் நம்ம வந்து ஊக்குவிக்கலாம், எப்படிலாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா கல்வி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம். அவங்க படித்தாங்க அப்படின்னா வேலைக்கு போகலாம்ல, அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணலாம்ல, அதான் சொல்கிறாங்க. சமூகத்தில் பங்கேற்று இலக்குகளை அடையிறதுக்கு கல்வியை கொடுக்கணும். பொருளாதார ரீதியாக தங்களை உயர்த்தி கொள்றதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அரசியல், பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுகளில் பெண்களை பங்கேற்க சொல்லணும். சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவலாம். முறையான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரத்தை அளிக்கிறதுக்கான ஒரு ஊக்குவிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள். சரியா? அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஸோ நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியம். சரியா? சரி, பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான உரிமைகள். என்னது? இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான உரிமைகள். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் உமன் இன் இந்தியா. ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பெண்களுக்கான உரிமைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதாவது அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க. நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்துருப்போம்ல, அந்த அடிப்படை உரிமைகள். அதில் விதி 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். ஆணாவோ பெண்ணாவோ யாராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 15 என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்குமே வந்து பாகுபாடே காட்டக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நீ மனுஷன்தான். உனக்கு வந்து பாகுபாடெலாம் காட்டக்கூடாது. சாதி, மதம், இனம், நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உனக்கு வந்து பாகுபாடெலாம் காட்டக்கூடாது. நீ வந்து ஒரு மனுஷன், அவ்வளோதான். ஓகேவா? நீ வந்து இந்தியாவில் ஒரு குடிமகன். நீ வந்து எந்த ஜாதி எதாக வேணாலும் இருந்துக்க, உனக்கு வந்து பாகுபாடெலாம் காட்டக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா விதி 15. அடுத்தது விதி 15ல் 3 என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம்னு சொல்லுது. ஓகேவா? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி விதி 15ல் சப்கிளாஸில் 3 சொல்லுது. ஓகேவா? என்ன சொல்லுது? பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகையை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 16ல் 1, 2 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலைவாய்ப்பில் பாலின அடிப்படையில் பாகுபாட்டை வந்து தடுக்கணும். ஓகேவா? அப்போ இதை விட்டுட்டு பெண்களுக்கு வந்து இவ்வளோ வேலைவாய்ப்பு, ஆண்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த பாகுபாடெலாம் வந்து காட்டக்கூடாது. பொது வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து கொடுக்கணும். ஓகேவா? வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. 16ல் 1, 16ல் 2. அடுத்தது விதி 23 என்ன சொல்லுதுன்னா, சட்டவிரோதமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை வியாபார பொருளாக பயன்படுத்துவதை தடை செய்கிறது. அப்போ எங்கிட்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து வேறு ஏதாவது தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க, சட்டவிரோதமாக ஈடுபடுறாங்க, இல்லை பெண்களை வியாபார முறையில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தடை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆர்டிகல் தான் அந்த ஆர்டிகல் 23. சரியா? இப்போ இந்த ஆர்டிகல் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து அடிப்படை உரிமைகளில் இவ்வளவும் சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 39D, ஆர்டிகல் 39Dயில் சம வேலைக்கு சம ஊதியம். இப்போ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒரு 2000 சம்பளம் வாங்குறான் அப்படின்னா பெண்களும் அதே 8 மணி நேரத்துக்கு 2000 கொடுக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு இல்லை பெண்கள் வேலை வந்து கம்மியாக தான் செய்வாங்க, அதனால் அவங்களுக்கு 1000 போதும்லாம் இருக்கக்கூடாது. சமமான வேலைக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆர்டிகல் 42 என்ன சொல்லுதுன்னா, அரசானது மனிதாபிமான நிலையை கருத்தில் கொண்டு பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு கால உதவிகளை செய்து. ஓகேவா? என்னது? மகப்பேறு காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு உதவிகளை செய்கிறதா அந்த ஆர்டிகல் 42ன்றது. இதெல்லாம் எதில் வருது? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் வருது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஓகேவா? அடிப்படை கடமைகளில் வந்து ஆர்டிகல் 51(a) ஈல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இ ஃபார் இழிவு. அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இ ஃபார் இழிவு. அப்போ பெண்களுக்கு இழிவு உண்டாகும் செயல்களை அறவே கைவிட வேண்டும். ஓகேவா? அப்போ பெண்களை வந்து கண்ணியமாக பாதுகாத்து போற்றி நம்ம வணங்கணும். அப்போ பெண்களுக்கு இழிவு உண்டாகும் செயல்களை நம்ம செய்யக்கூடாது
அதுதான் வந்து 51(7)E. அதை தான் நம்ம E ஃபார் இழிவுன்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். இப்போ அடிப்படை கடமைகள் பார்த்தாச்சா, அடுத்தது இடஒதுக்கீடு. ரிசர்வேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 243 D. ஓகேவா, என்னது நம்ம அந்த பஞ்சாயத்து ராஜ் டாப்பிக்லாம் படிப்போம். ஓகேவா, 243 Dயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நிறுவனங்களில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேவா, எப்போ 243 Dயில் உள்ளாட்சியில். ஓகேவா, அதுவே 243 T பார்த்திங்கன்னா நகராட்சியில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமானது ரெண்டுமே. தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஏரியா இந்த ஏரியா வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஏரியா. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 243 D அப்படின்னா உள்ளாட்சி நிறுவனங்களில் பெண்களுக்கு 3/1 ரிசர்வேஷன் கொடுக்கணும். 243 இந்த T அப்படின்னா அதே 3/1 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். ஆர்டிகல் 330 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா லோக்சபா. ஓகேவா, LS அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் லோக்சபாவில் 3/1 வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும். எங்கே? மக்களவையில். ஓகேவா, அப்போ இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் என்னது? 330 அடுத்தது 332 என்ன சொல்லுது அப்படின்னா மாநில சட்டப்பேரவையில். ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாநில சட்டமன்றம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில சட்டப்பேரவை இருக்கா, அந்த சட்டப்பேரவையில் 3/1 வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 332 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 3/1 கொடுக்கறது ஆர்டிகல் என்னென்னா 239 ஓகேவா, AA வரும் இதுக்கு மட்டும். ஓகேவா, ரொம்ப முக்கியம். 239 அப்படின்னா டெல்லி சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 3/1 வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா 239 AA. ஓகேவா, அப்போ இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுறாங்க? பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறத பற்றி மட்டுமே மென்ஷன் பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறது. ஓகேவா, இப்போ இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? அப்போ பாருங்கள், 243 D அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகத்தில் 3/1 அதுவே 243 இந்த T வந்துச்சு அப்படின்னா அதே 3/1 நகராட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அதுவே 330 அப்படின்னா லோக்சபா LS லோக்சபாவில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. அதுவே 332 அப்படின்னா மாநில சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. அதுவே 239 வந்துச்சு அப்படின்னா டெல்லி சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 3/1 வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. சரியா, சரி அடுத்து பாருங்கள். வேறு ஏதாவது அரசியலமைப்பு விதியில் வேறு ஏதாவது பெண்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா ஆர்டிகல் 325 இருக்குது. ஓகேவா, ஆர்டிகல் 325 என்ன சொல்லுது அப்படின்னா பாலின பாகுபாடு இன்றி வாக்களிக்க வழி செய்கிறது. ஓகேவா, பாலின பாகுபாடெலாம் காட்டாத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்கிறதுக்கு வழி செய்யுது. ஆர்டிகல் 325. ஓகேவா, 324 என்ன சொல்லும்? இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லும். 325 வந்து பாலின பாகுபாடெலாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும். 326 வந்து என்னது? வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி சொல்லும். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக படித்தது தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள் விதி 300A. ஓகேவா, 300A பார்ட் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். இது வந்து என்னது? பெண்களுக்கு சொத்துரிமையை பற்றி சொல்கிறது. விதி 300A வந்து பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி சொல்கிறது. அப்போ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான வழிமுறைகள். சரி, நம்ம பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம், அப்போ எந்தெந்த வழிமுறைகளில் நம்ம வந்து அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஏற்றத்தாழ 1980களில் தான் பெண்களை அதிகாரப்படுத்துதல் என்பது பிரபலம் அடைந்தது. எப்போ? 1980s. ஓகேவா, 80s தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தறதை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு இது வந்து பரவிருக்கு. அப்போ அதிகாரம் அளித்தல் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கலாம் அப்படின்னா அந்த பொருளாதார ரீதியாக, ஓகேவா, அப்புறம் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக வந்து ரொம்ப 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 முக்கியமாக அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 நிலைகளையும் உள்ளடக்கினது தான் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேவா, எந்தெந்த நிலையில்? பொருளாதாரம் எக்கனாமிக்லேயும் சரி, அரசியல்லையும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா சமூகம் சோசியல்லையும் சரி. ஓகேவா, அப்போ இது 3 ஏரியாவிலையும் தான் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறத பற்றி நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள்,
பொருளாதார ரீதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3மே பார்க்கணும் ஒவ்வொன்றா. பொருளாதார ரீதியாக எப்படி வந்து நம்ம வந்து அதிகாரத்தை அளிக்க போகிறோம், அரசியல் மூலமாக எப்படி அதிகாரத்தை வந்து கொடுக்கறது பெண்களுக்கு, அதுக்கப்புறம் சோசியல் சமூகவியலில் எப்படி நம்ம வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுக்கறதுன்றதை ஃபுல்லாக பார்க்குறோம். அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக வந்து எப்படி அதிகாரத்தை கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பெண்களை அதிகாரப்படுத்தி வலிமை சேர்க்கும் உத்திகளில் சிறந்ததாக கருதப்படுவது அவர்களின் பொருளாதார நிலையை மேம்பட செய்வது. அப்போ அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து மேம்படுத்த செஞ்சோம்னாலே மற்றது எல்லாமே பெண்கள் வந்து சாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்களின் பொருளாதார மேம்பாடு என்பது இன்னும் நிறைவேறாத கனவாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பொருளாதாரத்தில் பிறரை சார்ந்தே இருக்க வேண்டிய நிலை இருக்குது. பொருளாதார ரீதியிலான தடைகளிலிருந்து விடுபட்டு தற்சார்பு உடையவர்களாக அவர்கள் வலுப்பெற வேண்டியது அவசியமாகிறது. ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், பெண்கள் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுதலை பெறாமல் சமூக மாற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செலுத்த முடியாது. அப்போ பொருளாதார நெருக்கடியிலிருந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக விடுபடணும். ஓகேவா? அதே மாதிரி சமூக மாற்றத்திற்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு வந்து அவங்களால செலுத்த முடியாமல் போகுது. ஏன் அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்தை வந்து உயர்த்தினாங்கனாவே விடுதலை பாருங்கள், பொருளாதாரத்திலேருந்து நெருக்கடியிலேருந்து விடுதலை அடைஞ்சாவே சமூக மாற்றத்திற்கும் அவங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், நாட்டோட வளர்ச்சிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஓகேவா? அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கு எத்தனையோ சிறப்பான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் அவற்றால் எதிர்பார்த்த பலனை அடைய முடியவில்லை. என்ன சொல்கிறாங்க? எத்தனை திட்டம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அத்தனை திட்டத்தாலையுமே ஒன்றும் எந்த பலனையும் அடைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்றாங்க. பெண்களுக்கான பொருளாதார விடுதலை என்பது சொத்தில் சம உரிமை அளிப்பதாலோ அல்லது மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவினாலோ கிடைத்து விடாது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? பெண்களுக்கான பொருளாதார விடுதலைன்றது சொத்தில் சம உரிமை கொடுத்தா போதுமா? அது அப்படிலாம் கிடையாது. மத்திய மாநில அரசுகளில் காசு கொடுத்தா போதுமா, நிதி வழங்கினா போதுமா பெண்களுக்கு? அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ மாறாக வாழ்க்கை சூழலும் அரசின் திட்டங்களும் வாழ்க்கை தர மேம்பாட்டின் அடையாளமாக காட்டப்பட்டு பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் உயர்த்தப்பட்ட நிலையை தக்க வைப்பதற்குமான இலக்கு நோக்கி பயணித்து பொருளாதார தற்சார்புடையவர்களாக மாற்ற வேண்டும். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, அரசோட திட்டங்களும் அவங்களோட வாழ்க்கை சூழலும் வாழ்க்கை தர மேம்பாட்டின் அடையாளமாக வந்து காட்டணும். அப்போ பொருளாதார நிலையை வந்து அவங்களுக்கு உயர்த்தணும். அந்த உயர்த்தப்பட்ட பொருளாதார நிலையை அவங்க வந்து தக்க வச்சுக்கணும், அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கணும். அதை அந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் பொருளாதாரத்தில் அவங்க வந்து ஒரு சுயசார்பு அடைஞ்சவங்களாக வந்து தெரிவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, அப்பொழுதுதான் பொருளாதாரத்தில் அடுத்தவர்களை சாராமல் விடுதலை பெற்றவர்களாய் அதிகாரப்படுத்துவதற்கான தகுதியுடைய படைத்தவர்களாய் பெண்கள் உயர முடியும். ஓகேவா? அடுத்தது, பொருளாதார ரீதியில் ஆண் பெண் இடையிலான ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக உள்ளது. அப்போ ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்றாங்க. அது கரெக்டு தான். ஓகேவா? ஏற்றத்தாழ்வுகள்லாம் இன்னுமே அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, பெண்களின் பங்கேற்பு மற்றும் செயல்பாடு என்பது அனைத்து நிலைகளிலும் மறுக்கப்பட்ட ஒன்றாக இன்றும் நிலவுவதால் ஏற்றத்தாழ 51% ஆண்கள் பணிக்கு செல்லும் சூழலில் பணியாற்ற தகுதியுள்ளவர்களில் வெறும் 25% பெண்கள் மட்டுமே பணிக்கு செல்கின்றனர். அப்போ 51% ஏற்றத்தாழ பார்த்திங்கன்னா ஆண்கள் பணிக்கு செல்கிற சூழலில் பணியாற்ற தகுதியுள்ளவர்களில் வந்து பார்த்திங்கன்னா 25% மட்டும்தான் பெண்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்போ மீதி 49% வந்து பெண்கள் வந்து இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்காங்க? 25% தான் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். பெண்களிடையே பரவலாக தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பதால் சாதிக்க நினைக்கும் துறைகளில் எல்லாம் சவால்களை எளிதாக சந்திக்கின்றனர். ஆனால் சில சமயங்களில் பொருளாதார நிலை பெரும் தடையாக அமைந்து விடுகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் முயற்சிகள் பெரும்பாலும் அடித்தட்டு ஏழை பெண்களின் நிதி ஆதாரங்களை பெருக்குதல். ஓகேவா? பாருங்கள், அடித்தட்டு ஏழை பெண்களோட நிதி ஆதாரங்களை வந்து பெருக்கிறது, கூட்டாக நிர்வகித்தல், முடிவெடுத்தல் போன்றவற்றிற்கான அதிகாரங்களை அடிப்படை நிலையிலேயே வழங்குகிறதுன்றாங்க. ஏன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே சுய உதவி குழுக்கள் இருந்தால் கிடைக்கிது. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதன் மூலம் பொருளாதாரம் சார்ந்த செயல்கள் நிலைத்த செயல்களாக மாறுவதுடன் நீண்டகால நோக்கில் மேம்பாட்டின் பலன்களை அனைவருக்கும் கொண்டு செல்ல முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த செயல்களை வந்து செய்யறனால நீண்டகால நோக்கில் மேம்பாட்டோட பலனை வந்து எல்லாரும் பெண்களும் வந்து அனைவரும் வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரப்படுத்தலுக்கான முதன்மை படிநிலையாக இது வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் பெண் தொழில் முனைவோர். ஓகேவா? அதாவது உமன் என்டர்பிரீனியர்ஸ் இன் இந்தியா. என்ன சொல்கிறாங்க? உமன் என்டர்பிரீனியர்ஸ் இன் இந்தியா, அதாவது பெண் தொழில் முனைவோர் இந்தியாவில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரியா? அப்போ NSSO கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள பெண் தொழில் முனைவோர் எவ்வளோனா 14%.
ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 14%. இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் பெண் தொழில் முனைவோர் எவ்வளோ அப்படின்னா 14%. அதில் இந்தியாவில் ஏற்றத்தாழ 20% நிறுவனங்கள் மட்டுமே பெண்களுக்கு சொந்தமானவை. அப்போ 20% நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு வந்து சொந்தமானவைன்றாங்க. 2017 முதல் இந்தியாவில் பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் 18% வந்து உயர்ந்திருக்குதான். எப்பயிலிருந்து? 2017 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எவ்வளவு? மொத்தம் 17% வந்து உயர்ந்திருக்குதான். அதே மாதிரி எம்எஸ்எம்இ, ஓகேவா, நம்ம குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த எம்எஸ்எம்இ பார்த்திங்கன்னா இந்தியாவில் 63 மில்லியன் இருக்காமா. அதில் வந்து சுமார் 20% பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமானதுன்றாங்க. அந்த 63 மில்லியனில் 20% பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகேவா, அந்த அந்த எம்எஸ்எம்இயில். சரியா, அடுத்தது 2019 2024 நிதியாண்டு இடையில் தொழில் கடன் வாங்கும் பெண்களில் 10% வந்து பெண்களோட பங்கு வந்து அதிகரிச்சிருக்குதுன்றாங்க. அப்போ தொழிலுக்கான முயற்சியில் பெண்களும் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, எந்த டேட்டா? 2019 to 2024 பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது, தொழிலுக்காக கடன் வாங்குறது, அதில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து தொழிலுக்காக கடன் வாங்கினது கிடையாது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் 2019 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா 10% பெண்கள் வந்து தொழில் முனைவோருக்காக வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து வாங்கியிருக்கிறாங்க, தொழிலுக்காக மட்டுமே. ஓகேவா, அப்போ பாருங்கள், மாஸ்டர் கார்டு இண்டெக்ஸ் ஃபார் ஆஃப் உமன் என்டர்பிரினியர்ஸ், அதாவது பெண் தொழில் முனைவோருக்கான மாஸ்டர் கார்டு குறியீடு, அதில் வந்து இந்தியா வந்து 65 நாடுகளில் 57வது இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. இது ஒரு டேட்டாவாக தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, மாஸ்டர் கார்டு, ஓகேவா, மாஸ்டர் கார்டு இண்டெக்ஸ் MCI. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோருக்காக மாஸ்டர் கார்டு குறியீடு பெண்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்தியா வந்து 65 நாடுகளில் 57வது இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா, எத்தனையாவது இடத்துல? 65 நாடுகளில் 57வது இடத்துல இருக்குது. அடுத்து பாருங்கள், பெண் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா, அப்போ பாலின பாகுபாடு, கல்வி அறிவின்மை, குடும்ப பொறுப்புகள், ஆண்களோட ஆதிக்கம், சமூக கலாச்சார தடைகளை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, நிதி பற்றாக்குறை, பெண்களுக்கான நிதி, அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, இது எல்லாமே வந்து பெண் தொழில் முனைவோர் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எதிர்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான அல்லது பெண் தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா ஒரு 25 ஸ்கீம் கிட்ட வரும். ஓகேவா, ஒரு 25 ஸ்கீம் கிட்ட வரும். ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ஸ்கீமுமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போ பாருங்கள், பெண்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரம் அளித்தலில் முதன்மையானது பொருளாதார அதிகாரம் அளித்தல் ஆகும். அப்போ பெண்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரம், ஓகேவா, ஒட்டுமொத்த அதிகாரம் அளித்தலில் ரொம்ப முக்கியமானதுன்னா பொருளாதாரம் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன? 3 பாயிண்ட் தான். பெண்களுக்கு 3 விதத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அதிகாரம் அளிக்கலாம். என்னென்ன விதம்? ஃபஸ்ட்டு பொருளாதாரம், அடுத்தது அரசியல் முறையில் எப்படி அளிக்கிறது, அடுத்தது சமூகம் சார்ந்த நிலையில், சமூகவியல் சார்ந்த நிலையில். இப்போ பொருளாதாரம் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, பொருளாதாரம் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பொருளாதாரம் சார்ந்ததுலேயே பார்த்திங்கன்னா ஸ்கீம் நிறையா இருக்கும். இப்போ அதான் பார்க்க போகிறோம். இதற்கென அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள், என்னென்ன திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்கள், ஸ்வம்ப்ளான் திட்டம், ஓகேவா, ஸ்வலாம்பன் திட்டம். இது வந்து எப்போ வந்து வருது அப்படின்னா 1982 வந்து வருது. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் வந்து மதிய அந்த உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக வந்து மாற்றிருப்பார். அது எப்போனா இந்த 1982 தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருப்பார். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கமெண்டில் கூட பண்ணுங்கள். சரியா, அப்போ சொலாம்பன் திட்டம் அப்படின்றது எப்போ அப்படின்னா 1982 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சுய வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பாங்க. அதுக்கப்புறம் 2005 இந்த திட்டம் வந்து மாநில அரசுக்கு மாற்றுகிறாங்க. ஓகேவா, அப்போ சொலாம்பன் திட்டம் அப்படின்றது என்ன? பெண்களுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டம் தான் அந்த சொலாம்பன் திட்டம். இது எப்போ கொண்டு வராங்க? 1982
1982 கொண்டு வராங்க. சுலாம்பன் திட்டம் அப்படின்றது எப்போது 1982 கொண்டுட்டு வராங்க. அது வந்து பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறது. இது வந்து சுய வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும். 2005 நம்ம மாநில அரசுக்கு மாற்றிட்டாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஓகேவா, 3 பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஸ்டெப் திட்டம். இது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்டெப்புக்கு மீனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்கானுங்க. அப்ரிவேஷன் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால் அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா STEP. ஒரு பெண்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது. அப்போ சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன்ஸுக்கு மட்டும். ஓகேவா, அப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1986 1987 காலகட்டத்தில் இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா முறைசார் தொழில் பயிற்சி பெற வாய்ப்பில்லாத பெண்களுக்கு பயிற்சி அளிப்பது. எதுக்கு அப்படின்னா கிராமப்புற பெண்களுக்கு முக்கியத்துவமாக வந்து கொடுக்குறது. ஓகேவா, முறைசார் தொழிலில் பயிற்சி பெற, அப்போ தொழிலில் பயிற்சி பெறத்துக்கு வாய்ப்பில்லாத பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குறது. அது முக்கியமாக கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் அளிச்சிருக்கிறாங்க. அதில் 16 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ளவர் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த திட்டத்தின் கீழே 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஓகேவா, 16 வயது, இந்த திட்டத்தின் கீழ் 16 மற்றும் அதற்கு மேல் உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி அளிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு கீழே விவசாயம், தோட்டக்கலை, உணவு பதப்படுத்துதல், கைத்தறி போன்ற பாரம்பரிய கைவினை கலைகள், கணிப்பொறி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பல்வேறு பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்கிறாங்க. அப்போ நம்ம முன்னாடி சொலாம்பன் திட்டம்னு ஒன்று பார்த்தோம். அது எப்போது 1982 பார்த்தோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி அளிக்கக்கூடியது தான். ஓகேவா, திறனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து 2005 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் திட்டம்ன்றது 1986 1987 காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் முறைசார் பயிற்சியில் வந்து தொழில் பயிற்சியில் இந்த மாதிரி பங்கு பெறாமல் இருக்கக்கூடிய பெண்களை பங்கு பெற வைக்கிறது தான் வந்து இந்த ஸ்டெப் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான அந்த விவசாயம், தோட்டக்கலை, இந்த மாதிரி கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி தகவல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளிச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த இதுக்கு வந்து ஏஜ் வந்து வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா 16 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து இதில் வந்து அனுமதிப்பாங்க. இந்த திட்டத்து பேர் என்னென்னா ஸ்டெப் திட்டம். சப்போர்ட் டு உமன், சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். அதுதான். ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்தது ராஷ்ட்ரிய மகிழா கோர்ஸ். ஓகேவா, ரொம்ப முக்கியம். ராஷ்ட்ரிய மகிழா கோர்ஸ் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1993. ஓகேவா, 2 ஸ்கீமும் அதே தான் வரும். மகிழா சம்ருதி யோஜனா, MSY அப்படின்ட்டு வரும். ஓகேவா, மகிழா சம்ருதி யோஜனா இதுவும் 1993 தான் வரும். ஸோ 2 ஸ்கீமுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ராஷ்ட்ரிய மகிழா கோர்ஸ் அப்படின்னா 1993 RMK, அதே மாதிரி MSY. ஓகேவா, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ RMK அப்படின்றது ராஷ்ட்ரிய மகிழா கோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1993 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. அப்போ எந்த அமைச்சகம் வந்து தொடங்குனுச்சு அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ மினிஸ்ட்ரி போடும்போது நம்ம வந்து கரெக்டாக போட்டணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் ஆகிடும். அப்போ பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளோட மேம்பாட்டு அமைச்சகம் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டம் பெண்கள் சுயதொழில் தொடங்க கடன் வசதி மற்றும் நுண்ணிய கடன் வழங்குகிறது. அப்போ கடன் கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து கொடுக்குறாங்க. அதை தான் சொல்கிறாங்க ராஷ்ட்ரிய மகிழா கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1993. அதே மாதிரி மகிழா சம்ருதி யோஜனா இதுவும் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க? 1993 வந்து கொண்டுட்டு வராங்க. பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்க மற்றும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஆனால் மகிழா சம்ருதி யோஜனான்றது இந்த மாதிரி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ஓகேவா, அங்கே வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், இங்கே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவங்களும் வந்து கடன் கொடுக்கறது தான் பெண் தொழில் முனைவோருக்கு, இவங்களும் கடன் கொடுக்கறது தான். ஓகேவா, அப்போ பாருங்கள், இந்த திட்டத்தின் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு வங்கிகள் மூலம் கடன் வசதி அளிக்கப்படுகிறது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே போய் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஓகேவா, கடன் வந்து வாங்கிக்கலாம். எப்போ? மகிழா சம்ருதி யோஜனா திட்டத்துக்கு கீழே எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1993 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2 ஸ்கீமுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது சிவசக்தி திட்டம். ஓகேவா, SSP, அதாவது சிவசக்தி ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1998. நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க, உழவர் அடையாள அட்டை. 1998 சம்திங் வரும். அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ சிவசக்தி திட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா
1998 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1998 அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த திட்டம் உலக வங்கி மற்றும் விவசாய மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியம் IFAD இவ்வாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியம் தான் அந்த IFADம்பாங்க. இதோட நிதியுதவியோடு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தான் வந்து இந்த சுவசக்தி திட்டம் அப்படிம்பாங்க. ஓகேவா? வேர்ல்டு பேங்க்கு இந்த IFAD இந்த ரெண்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இந்த சுவசக்தி திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 9 மாநிலங்களை செயல்படுத்தியிருக்கிறாங்க. பெண்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேவா? அப்போ சுய உதவி குழுக்கள் உருவாக்குதல், சிறு கடன் வசதி அளித்தல் மற்றும் பெண்களை வருமானம் ஈட்டும் சுயதொழில் கீழ் கொண்டு வருதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எப்போ முடிஞ்சு போச்சுன்னா 1998 ஸ்டார்ட் பண்ண அந்த திட்டம் 2005 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம இதே மாதிரி ஒரு திட்டம் 2005 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஸ்வலாம்பன் திட்டம் பார்த்தோம். அது எப்போது? 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2005 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே சுவசக்தி திட்டம் வந்து பார்த்தோம்னா 1998 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2005 ஜூன் மாதம் வந்து அந்த திட்டமே வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? 7 வருஷம் மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்தில் இந்த திட்டம் காலாவதி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சுயம் திட்டா. ஓகேவா? சுயம் சித்தா திட்டம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா இது 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு அமைச்சங்க தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சுய உதவி குழுவை அமைக்கிறது மற்றும் சுய வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறது. இதுதான் இந்த சுயம் சித்தாவோட வேலையே. ஓகேவா? அப்போ சுயம் சித்தா திட்டம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2001 நம்மளுக்கு தெரியணும். எந்த அமைச்சகம்னு கேட்டாங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா சுய உதவி குழுக்களை வந்து அமைக்கணும், சுய வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அதே மாதிரி சுய உதவி குழுனால பெண்கள் தான் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ அந்த பெண்களுக்கு என்ன பண்ணணும்? கடன்களை வழங்கணும். அதே மாதிரி குறு நிறுவனங்கள் தொடங்க நிதியுதவி வழங்கணும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான இது. ஓகேவா? இந்த திட்டம் மூலம் கிராமப்புற ஏழை பெண்கள் பெருமளவில் பயனடைந்தனர் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த சுயம் சித்தா திட்டத்து மூலியமா நகர்ப்புற பெண்களா இல்லை கிராமப்புற பெண்கள் முக்கியத்துவம் அடைந்தாங்கன்னா கிராமப்புற பெண்கள் தான் முக்கியத்துவம் அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து கடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சிறு குறு நிறுவனங்கள் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவிலாம் வாங்கி இந்த மாதிரி நிறையா பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ கிராமப்புற ஏழை பெண்கள் வந்து ரொம்ப ஒரு அளவில் வந்து பார்த்திங்கன்னா பயனடைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இந்த சுயம் சித்தா திட்டம் 2001. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பெண் தொழில் முனைவோர். ஓகேவா? பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். என்ன அது? சொலாம்பன் திட்டம்னு பார்த்தோம். அதே வருஷம்தான் இந்த பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சொலாம்பன் திட்டம்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே தான் சேம். ஓகேவா? அப்போ பாருங்கள், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1982 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. WEDP என்ன அப்படின்னா உமன் என்டர்பிரீனியர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? உமன் என்டர்பிரீனியர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1982 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி அளித்தல். ஓகேவா? அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கில் யாரெல்லாம் வந்து டிகிரி வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே. ஓகேவா? எதுக்கு? பெண்களுக்கு. ஓகேவா? நீங்கள் உடனே எல்லாரும் நினச்சக்கூடாது. ஸ்கீமே நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்கீமை எதுக்கு பார்த்துட்ருக்கோம்? பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கையில் பெண்களுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களோ அதான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் பெண்கள் வந்து பட்டம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு பேர் தான் பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எந்த துறைக்கு கீழே வருதுன்னா மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதான் சயின்ஸ் அண்ட் டெக் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அந்த துறை தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பயிற்சி பார்த்திங்கன்னா 50 பெண் தொழில் முனைவோர்களை தேர்ந்தெடுத்து 4 வார பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 50 பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் படித்து பட்டம் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களில் ஒரு 50 பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 4 வாரம் அவங்களுக்கு வந்து பயிற்சியை வந்து கொடுப்பாங்க. அந்த இதுக்கு பேர் தான் உமன் என்டர்பிரீனியர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1982 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு வயது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வயது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே அவங்க இருக்கணும். ஓகேவா? அந்த டிகிரி முடித்தவங்க எப்படி இருக்கணும்? சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒன்று 20க்கு 21க்கு கீழே இருக்கக்கூடாது. 21 வயசில் தான் அவங்கள
இந்த பயிற்சியை அளிக்கணும். 45 வயசுக்குள்ளே அவங்க இருக்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், மகிழா காயர் யோஜனா. இது வந்து எப்போனா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. மகிழா காயர் யோஜனா. ஓகேவா. மகிழா காயர் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1994 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 இதுவும் முக்கியம். ஓகேவா. மகிழா காயர் யோஜனா 1994. இது எந்த அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, தென்னை நார் தொழிலில் பெண்கள் சார்ந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேவா. அதாவது தென்னை மரத்துலேருந்து நார் வருது, அதில் வந்து கயிறுலாம் நிறையா திரிக்கலாம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதில் வந்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது அப்படின்றது பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தென்னை நார் உற்பத்தி செய்யும் பகுதிகளில் உள்ள கிராமப்புற பெண் கைவினைஞர்களுக்கு தென்னை நார் பதப்படுத்துதல் மற்றும் நூற்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் தென்னை நார் பதப்படுத்துவதற்கான உபகரணங்கள் 75% மானியத்தில் வழங்குது. அப்போ பாருங்கள், 75% மானியம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ஊக்குவிச்சு இந்த மாதிரி தென்னை நார் பயிற்சியை வந்து அளிக்கிறாங்க. ஓகேவா. கைவினையில் ஈடுபடுற பெண்கள். ஓகேவா. கைவினைஞர்கள் பெண்கள். ஓகேவா. பெண்களுக்கு மட்டும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சுய உதவி குழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கீம் மூலிமா. ஓகேவா. அப்போ மகிழா காயர் யோஜனா அப்படின்னா என்ன? 1994 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மத்திய குறு மற்றும் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா தென்னை நார் தொழிலில் வந்து பெண்களை வந்து ஈடுபடுத்துறதுக்காக. அதே மாதிரி அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் பெண்கள் கைவினைஞர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தென்னை நார் பதப்படுத்துதல், அதுக்கப்புறம் நூற்பு பயிற்சி, இது எல்லாமே அளிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தென்னை நார் பதப்படுத்துவதற்கான உபகரணங்களை 75% மானியத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1994 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா. அடுத்தது தீன்தயாள் அந்தியோதய யோஜனா. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. DAY. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீன்தயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015. ஓகேவா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015. இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 2 இது இருக்கும். ஓகேவா. அதாவது ஊரக பகுதியிலையும் கொண்டு வந்திருப்பாங்க, நகர்ப்புற பகுதியிலையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அப்போ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா. இதை 2த்தையும் இணைச்சது தான் இந்த தீன்தயாள் அந்தியோதய யோஜனா. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஊரக பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தீன்தயாள் அந்தியோதய யோஜனாவை ஊரக பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புற பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. இது 2த்தையும் இணைச்சதுக்கு பேர் தான் இந்த டேன்னு சொல்லுவாங்க, தீன்தயாள் அந்தியோதய யோஜனா. அப்போ நம்ம 2த்தையும் தெளிவாக பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது நேஷ்னல் ரூரல் லைவ்ஹுட் மிஷன் அப்படிம்பாங்க. அதுதான் NRLM. ஓகேவா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2011. இதோட நோக்கம் என்னன்னா சுய உதவி குழுக்களை மேம்படுத்துறது, திறன் மேம்பாட்டுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறது, கிராமப்புற சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்? 2011 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா 1999 தொடங்கப்பட்ட ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா திட்டமே NRLM எனவும் 2015 தீன்தயாள் அந்தியோஜனா என பெயர்மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஸ்கீமு? இந்த தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்னது? ஸ்வர்ண ஜெயந்தி கிராமின். ஓகேவா. SWGன்னு வரும். SWG அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய். ஓகேவா. SWGY. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி. ஓகேவா. ஸ்வர்ண ஜெயந்தி கிராமின் அதுக்கப்புறம் ஸ்வராஜ்கர் யோஜனா அப்படின்ட்டு வரும். இந்த திட்டத்தை தான் வந்து என்னவாக மாற்றிருக்காங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011 மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் 2015 என்ன பண்ணியிருக்காங்க? டேவாக கொண்டு வந்துட்டாங்க. தீன்தயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. புரியுதா? அப்போ பாருங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்து வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எது? இந்த திட்டத்துக்கு கீழே. ஓகேவா. அப்போ சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் போன்ற பொருளாதார உதவிகள் அளிக்கப்படுகிறது. 2024 ஜூன் மாதம் படி பார்த்தீங்க அப்படின்னா 90 லட்சம். ஓகேவா. இந்த மாதிரி வந்து சுயஉதவி குழுக்கள் இந்த திட்டத்துக்கு கீழே வாங்கியிருக்கிறாங்க. எந்த திட்டத்துக்கு கீழே? இந்த தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம்னு பார்த்தோமா 2011. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பணம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரூரல் பகுதி. ஓகேவா. இப்போ அர்பன் பகுதியில் பார்க்க போகிறோம். அப்போ NULM. ஓகேவா. நேஷ்னல் அர்பன் லைவ்ஹுட் மிஷன். அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல்
ரூரல் லைவ்ஹுட் மிஷன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. NRLM, நேஷ்னல் ரூரல் லைவ்ஹுட் மிஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அர்பன் லைவ்ஹுட் மிஷன். ஓகேவா? இப்போ இது 2013 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். அதே தான் இங்கேயும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2013 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னென்னா நகர்ப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி திறன் பயிற்சி அளித்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவது. அதே தான். ஓகேவா? இந்த திட்டத்தின் கீழ் சுய வேலைவாய்ப்பை அதிகரிக்க திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நகர்ப்புற வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. டே NULM ஆனது இந்தியா முழுவதும் 4000 நகரங்களில் 2023 வரை சுமார் 8.3 லட்சம் சுய உதவி குழுக்களை உருவாக்கியுள்ளது. அப்போ பாருங்கள், நகர்ப்புறத்தில் 8 லட்சம், கிட்டத்தட்ட 8.5 லேக்ஸ் சுய உதவி குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்து ஷேர் பண்ணுவாங்க. எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க அந்த சுய உதவி குழுக்களுக்கு. ஓகேவா? நம்ம வந்து யோசிப்போம், என்னன்னா 75:25 வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படித்ததுனாலே 60:40 தான் படிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு நம்மளுக்கு படிக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து படிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் எப்போ பார்த்தோம், 2011 பார்த்தோம். அதோட முன்னாடி பேர் என்ன இருந்தது, ஸ்வர்ண ஜெயந்தி கிராமின் ஸ்வராஜ் ரோஜ்கர் யோஜனான்னு இருந்ததா. அதை தான் வந்து என்னவா மாற்றுவாங்க, இந்த மாதிரி தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமாக மாற்றுவாங்க. அது வந்து 2011. அடுத்தது 2013 என்ன வரும், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கமாக கொண்டு வரும். இதுக்கு வந்து நிதி எவ்வளவு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 75:25. ஓகேவா? இந்த ரேஷியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா இந்த டேவாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, இந்த டே, தீன் தயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்றது தான் இது ரெண்டும் சேர்ந்தது. ஓகேவா? அப்போ ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஸ்கீம். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா. தீன் தயாள் அந்தியோதய யோஜனான்றது கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNPSC இந்த கொஸ்டின் மேலே ஒரு கண்ணாவே இருந்து தொலைவான் போல். அதனால் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவா? அப்போ டேனா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். அடுத்தது ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம். அப்போ SVEP என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேவா? ஏன்னா இது வந்து மோடியோட அரசாங்கம் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி கீழே என்னென்ன தொழில் முனைவோர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்போ இந்த ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016. ஓகேவா? ஸ்டார்ட் அப் வில்லேஜ் என்டர்பிரினியர்ஷிப் ப்ரோக்ராம். அப்போ அதான் நம்ம சொன்னோம், SVEP. அப்போ ஸ்டார்ட் அப் வில்லேஜ் என்டர்பிரீனியர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேவா? அப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். டே NRLM திட்டத்தின் கீழ் செயல்படும் துணை திட்டம். அப்போ டே NRLMனா என்னது, நேஷ்னல் ரூரல் லைவ்ஹுட் மிஷன் முன்ன பார்த்தோமா, எப்போ 2011 கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோமா ரூரல் பகுதியில். அப்போ அந்த திட்டத்துக்கு கீழே செயல்படுற ஒரு துணை திட்டம் தான் அந்த ஸ்டார்ட் அப். ஓகேவா? இந்த திட்டத்தை வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த டே NRLM வந்து எப்படி பார்த்தோம், 2015 தீன் தயாள் அந்தியோதய யோஜனாவுக்கு கீழே இந்த NRLMமும் இந்த NULMமும் வந்துருச்சுன்னு பார்த்தோம். அதில் இந்த NRLMக்கு கீழே இந்த ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. ஓகேவா? SVEP. ஓகேவா? இப்போ புரியுதா, கிளியரா? தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், விவசாயம் அல்லாத துறைகளில் கிராமப்புற ஏழைகளுக்கு தொழில் நிறுவனங்களை நிறுவ ஆதரவு அளிக்கிறது. நிதியுதவி அளித்தல், பயிற்சி அளித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற சேவைகள் அளிக்கப்படுகிறது. பெண்களை நடத்தும், ஓகேவா, பெண்கள் நடத்தும் சுயஉதவி குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி சுயஉதவி குழுக்கள் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? பெண்கள் சம்மந்தப்பட்ட சுயஉதவி குழுக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், உத்தியோகினி திட்டம். ஓகேவா? இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான திட்டம் தான். பட் இது வந்து கேட்குறது கிடையாது, இந்த திட்டம் வந்து கேட்டதில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உத்தியோகினி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு திட்டம் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து பெண்கள் மேம்பாட்டு கழகம் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. இதோட நோக்கம் என்னென்னா, ஏழை பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்து நிதி ரீதியான ஆதரவு அளித்தல், பாகுபாடின்றி அனைத்து பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கும் வட்டியில்லா கடன். இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் அதிகபட்சம் 3 லட்சம் வரை கடன் பெற முடியும். வட்டியே கிடையாது. ஓகேவா? நீ 3 லட்சம் வாங்கினா 3 லட்சம் திருப்பி கொடுத்தா போதும். ஓகேவா? அப்போ கிராம பெண் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இதோட ஏஜ் என்ன அப்படின்னா 18 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்.
ஓகேவா. அதான் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகினி திட்டம். எப்போது 2014. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தியோகினி திட்டம் 2014. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ட் அப்பு 2016. இந்த ஸ்டார்ட் அப்பு வில்லேஜ் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் எதுக்கு கீழே வரும்? NRLM கீழே வரும். இந்த NRLM எதுக்கு கீழே வரும்? நம்ம டேக்கு கீழே வரும். தீன் தயாள் அந்தியோதய யோஜனா திட்டத்துக்கு கீழே வரும். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தின் கீழ் 88 சிறு தொழில்கள் மூலம் விவசாய துறைகளில் பெண்கள், ஓகேவா, பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. பாருங்கள், 88 சிறு தொழிலாம், ஓகேவா, விவசாய துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து வட்டியில்லா கடன் வந்து கொடுக்குறாங்க. 3 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. நம்ம முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா, 3 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் உதவி பெற முடியும். அதே மாதிரி வட்டி கிடையாது. ஓகேவா, இப்போ 3 லட்சம் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 3.2 lakhsலாம் கட்ட தேவையில்ல. 3 லட்சம் வேணால் அதே 3 லட்சம் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முத்ரா யோஜனா ரொம்ப 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 முக்கியம். கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சிக்கு இது வந்து நேர்ந்துவிட்ட கொஸ்டின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி அந்த நாதாரி தலைவனுங்க இருக்கானுங்களா, அவனுங்க இதை தான் பொழுனிங்க கேட்டே இருப்பானுங்க. நம்மளுக்கு ஆப் அடிக்கிறதுக்குன்னே இந்த கொஸ்டினை கேட்பானுங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு முத்ரா யோஜனாவை பற்றி சும்மா 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க, ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்கன்னு மட்டும்தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இவ்வளோ டெப்த்தாக டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சிசு, கிஷோர், தருண், அதுக்கப்புறம் தருண் ப்ளஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே. அப்போ இதை நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ பாருங்கள், நல்லா தயவு செஞ்சு பார்த்துங்க, ரொம்ப 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 முக்கியம்பா இந்த முத்ரா யோஜனா. ஓகேவா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 8, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னென்னா சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குவது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது. ஓகேவா, என்னென்னது சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கணும், அதுக்கு இல்லாமல் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தணும். இதுதான் இந்த முத்ரா யோஜனாவோட முக்கியமான ஒரு இது. ஓகேவா, இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா இந்த திட்டத்திற்கின் புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி வங்கிகள் மூலமாக வந்து கடன் வந்து அளிக்கிறாங்க. ஓகேவா, என்னது பேங்க் மூலமாக வந்து கடன் அளிக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 விதமாக தான் வந்து கடன் அளிச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024-25 பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 4 விதத்தில் வந்து கடன் அளிக்கிறாங்க. ஓகேவா, அது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து கூற்று காரணத்தில் இதை தான் கொண்டு வந்து வைப்பானுங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், சிசு, கிஷோர், தருண் ப்ளஸ் இந்த 4 விதத்தில் வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. அப்போ சிசு அப்படின்னா 50,000 வரைக்கும் நீ வந்து கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். சிசு அப்படின்னா நீ எவ்வளோ வரைக்கும் கடன் வாங்கலாம்? 50,000 வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, இதுவே கிஷோர் அப்படின்னா 50,000 இருந்து, ஓகேவா, நல்லா பாருங்கள், 50,000 5 லட்சம் வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா, அப்போ கிஷோர் அப்படின்னா என்ன? 50,000 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தருண் அப்படின்னா 5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம். அது வந்து தருண். இப்போ தருண் ப்ளஸில் வந்து 2024-25 பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தருண் ப்ளஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தருண் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தில் இருந்து 20 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, இது வந்து எப்போ சொல்லியிருக்காங்க? 2024-25 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த திட்டம் பாருங்கள் ரொம்ப 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 நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா, இது எப்போ வந்து இந்த தருண் ப்ளஸ் அமலுக்கு வரும்னா அக்டோபர் 24, 2024 வந்து அமலுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, டேட்டும் பாருங்கள் 24 தான் இருக்கும், இயரும் பாருங்கள் 24 தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மறக்க தேவையில்ல. அக்டோபர் மந்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இந்த திட்டம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2015 முத்ரா திட்டம் தொடங்கியிருப்பாங்க. இதுக்கு கீழே 4 வகையான திட்டம் இருக்குது. சிசு, கிஷோர், தருண் ப்ளஸ். சிசு அப்படின்னா 50,000 வரைக்கும் கடன் வாங்கலாம். கிஷோர் அப்படின்னா 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். தருண் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். தருண் ப்ளஸ் அப்படின்றது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் வாங்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தருண் ப்ளஸ் வந்து எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க? நம்ம மத்திய பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 2024-25 பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்போ வந்து அமலுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா அக்டோபர் 24, 2024 இது வந்து அமலுக்கு வந்திருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கடன் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்குது. 10 லட்சம் வரையிலான கடனுக்கு பிணையம் தேவையில்லை. ஓகேவா, 10 லட்சம் வரையிலான கடனுக்கு பிணையம் தேவையில்லைன்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இப்போ வந்து முத்ரா திட்டம் முடிஞ்சது. அடுத்து மகிழா ஹி ஹாட். இது வந்து எப்போனா 2014 தொடங்கியிருப்பாங்க, 2016 தொடங்கியிருப்பாங்க. மகிழா இ ஹாட். ஓகேவா, நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், பிவைக்குள்ள. ஓகேவா, மற்ற இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கானுங்க, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா,
பெண் தொழில் முனைவோர் சுய உதவிக்குழு அரசு சாரா நிறுவனங்களை சார்ந்த பெண்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு இணையதளத்துக்கு பேர் தான் இந்த மகிழா ஹாட். ஓகேவா, இந்த மகிழா ஹாட்ன்றது என்ன, அது ஒரு வெப்சைட்டு. இப்போ பெண்கள் இந்த அரசு சாரா நிறுவனங்கள் அந்த என்ஜிஓவில் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நிறையா பொருட்கள்லாம் தயாரிப்பாங்க. அந்த பொருட்களை எப்படி விற்கிறது அப்படின்றது தெரியாது, அதனால் இந்த ஆன்லைனில் போய் இதை வந்து விற்றுட்டு வந்துடுவாங்க. ஓகேவா, அப்போ மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் இந்த தளம் உருவாக்கப்பட்டது, தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தளம் மூலம் உற்பத்தி செய்த பொருட்களை எவ்வித இடைத்தரகரும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட்டணமின்றி நேரடியாக நம்ம வந்து சந்தைப்படுத்திக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து இடைத்தரகர்லாம் யாரும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீயே போகலாம், நீயே அந்த ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம், வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம், இந்த இணையதளத்துக்குள்ளே போய் என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, நீ இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து இந்த மாதிரி விற்றுக்கலாம். இடையில வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஓகேவா, நம்ம முன்ன வந்து ஸ்டார்ட் அப் 2016 பார்த்தோம். நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் அப் திட்டம் வந்து தொழில் முனைவோர் எதுக்கு பார்த்தோம், அந்த NRU ஓகேவா NRLM இந்த திட்டத்துக்கு கீழே வரும்னு பார்த்தோம். ஓகேவா, அந்த ஸ்டார்ட் அப்பு இது வந்து பார்த்திங்கன்னா எது கீழே வரும், டேல வந்து வந்துடும். டே 2015 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து இந்த NRLMமும் இந்த NRUMமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேவா, NULM ஓகேவா, மாற்றி சொல்லிட்டேன், இது வந்து வந்திருக்கும். சரியா, அடுத்து பாருங்கள் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2016 ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2016 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் அப் வந்து 2016 ஜனவரி 16 என்னன்னு தெரில. ஸோ இது டேட்டை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, ஸ்டார்ட் அப் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு டேட்டோட வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. எனக்கு அது வந்து மறந்துருச்சுப்பா, டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை, அதுக்காக தான் நான் கேட்டேன். ஓகேவா, சரி பாருங்கள் ஸ்டாண்ட் அப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2016 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. SC/ST இதோட நோக்கம் என்னென்னா SC/ST பிரிவை சேர்ந்த பெண் தொழில் முனைவோர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வங்கிகள் மூலம் கடன் உதவி வழங்குவது. அப்போ பாருங்கள் SC/ST பெண்களுக்கு வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து புதுசாக தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வங்கிகள் மூலமாக வந்து கடன் உதவி வழங்குறதுக்கு பேர் தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்ன்றது. ஓகேவா, அப்போ 2016 ஏப்ரல் 5 வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா SC/ST ஓகேவா, அவங்க அந்த பிரிவை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். ஓகேவா, SC/ST பிரிவை சேர்ந்தவங்களாக மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களாம் இருக்கக்கூடாது, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காசை வந்து தருவாங்க. ஓகேவா, கடன் உதவி தருவாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே புதிதாக தொடங்க உள்ள தொழிலாளனது உற்பத்தி சேவை மற்றும் வணிகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் பட்டியலிடப்பட்ட வங்கி கிளைகள் ஒரு நபருக்காவது தொழில் தொடங்க நிதியுதவி அளிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், நாடு முழுவதும் இருக்கப்பட்ட அந்த பட்டியலிடப்பட்ட வங்கி கிளைகள்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு நபருக்காவது அவங்க வந்து தொழில் தொடங்க நிதி உதவி வந்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வங்கி கிளைகள் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, அதாவது 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டு படி 40,710 கோடிக்கு மேல் பெண்கள் கடன் அளிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கோடி கடன் அளிச்சிருக்காங்க, 40,710 கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. ஓகேவா, அப்போ ஸ்டாண்ட் அப் இந்தியான்றது எப்போது 2016 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்றது பார்த்தோம். SC/ST பிரிவு சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடன் உதவி வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அதே மாதிரி இந்த திட்டம் வந்து நாடு முழுவதும் இருக்க பட்டியலிடப்பட்ட வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நபருக்காவது கண்டிப்பாக இந்த கடன் உதவி வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி மத்திய அரசு வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2023 படி 40,710 பெண்களுக்கு வந்து 40,710 கோடிக்கு மேலே வந்து பெண்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி கடன் உதவி அளிச்சிருக்கிறதா. அடுத்து பாருங்கள் பெண்கள் தொழில் முனைவோர் தளம். இது வந்து புதுசாகவே ஒரு தளத்தையே வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பானுங்க. ஓகேவா, அதுதான் சொல்லியிருப்பானுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் இருக்கும், நித்தி ஆயோக் அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, அப்போ பெண்கள் தொழில் முனைவோர் தளம் அப்படின்றது உமன் என்டர்பிரினியர்ஷிப் பிளாட்ஃபார்ம் 2018 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நம்ம மகிழா ஹாட் எப்போ பார்த்தோம் 2016 இணையதளம்னு பார்த்தோம். அதாவது பெண்கள் இந்த மாதிரி அரசு சாராத நிறுவனத்தை சேர்ந்த பெண்கள் இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட தான் அந்த மகிழா ஹாட். அவங்க எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த சந்தை தளத்தில் போய் அவங்களோட இதை வந்து பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, வித்துட்டு வந்துக்கலாம். அதுதான் வந்து மகிழா ஹாட். இது வந்து பெண்கள் தொழில் முனைவோர் தளம். ஓகேவா, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம் பெண்கள் தொழில் முனைவோர் பற்றி, சுயலாம்பன் திட்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அது 1982 சுயலாம்பன் திட்டம் பார்த்தோம். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே எப்போ வந்திருக்குன்னா 2005 ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்திருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, சரி, இது
பாருங்கள், இந்த பெண்கள் தொழில் முனைவோர் தளம் வந்து பார்த்திங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உமன் என்டர்பிரினியர்ஷிப் பிளாட்ஃபார்ம் நிதி ஆயோக் அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அவர்களது தொழில் முனைவு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழல் சார்ந்த அமைப்பை கட்டமைத்து தருவது. ஓகேவா, இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அப்போ பெண் தொழில் முனைவோரோட எண்ணிக்கையை குறிப்பிடத்தகுந்த வகையில் அதை வந்து அதிகரிக்கணும். ஓகேவா, பாருங்கள், பெண் தொழில் முனைவோரின் எண்ணிக்கையை வந்து அதிகரிப்பது, அதுதான் இந்த பெண் தொழில் முனைவோரோட தளம். ஓகேவா, அதோட இம்பார்ட்டன்ஸே இதுதான். அப்போ இந்த தளத்துக்கு கீழே என்னென்ன 3 தூண்கள் இருக்குது அப்படின்னா, இச்சா சக்தி, கியான் சக்தி, கர்மா சக்தி, இந்த 3 சக்தி இருக்கும். ஓகேவா, இந்த 3 தூணை வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இச்சா சக்தி, கியான் சக்தி, கர்மா சக்தின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இச்சா சக்தினா என்னென்னா, ஆசைப்படும் தொழில் முனைவோர் தங்களது விருப்பத்துக்கு ஏற்ற தொழிலை தொடங்க ஊக்குவித்தல். ஓகேவா, அடுத்தது கியான் சக்தி அப்படின்னா, பெண் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் முனைவை வளர்த்தெடுக்க உதவியாக இருக்கும் அறிவு மற்றும் சூழல்சார் அமைப்பை உருவாக்கி தரணும். அடுத்து கர்மா சக்தி அப்படின்றது வர்த்தகத்தை தொடங்கவும் அந்த வர்த்தகத்தை வளர்த்தெடுக்கவும் பணி செய்யும் இடத்தில் தொழில் முனைவோருக்கு உதவி செய்தல். அவங்க எந்த இடத்துல பணி செய்கிறாங்களோ அதே இடத்துல வந்து தொழில் முனைவோருக்கான உதவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யணும். அதுக்கு பேர் தான் கர்மா சக்தி. அப்போ இந்த 3ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இச்சா சக்தினா என்ன, கியான் சக்தினா என்ன, கர்மா சக்தினா என்ன. ஓகேவா, இது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே வருன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, எந்த ஸ்கீமுக்கு கீழே, பெண்கள் தொழில் முனைவோர் தளம் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வரணும். 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்குன்னா, நித்தி ஆயோக் அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கும். ஓகேவா, இது கீழே இருக்க முக்கியமான 3 தூண்கள் என்ன, இச்சா சக்தி, கியான் சக்தி, கர்மா சக்தி அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ இது 3மே முக்கியம். சரி, அடுத்து பாருங்கள், உத்தியம் சகி போர்ட்டல். ஓகேவா, உத்தியம் சகி போர்ட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுவும் 2018 தான். ஓகேவா, இதுவும் எப்போ 2018 தான். இதுவும் வந்து பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு போர்ட்டல் தான். இந்த போர்ட்டல் பெண் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை அளிக்கிறது. அப்போ இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, பெண் தொழில் முனைவோருக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உத்தியம் சகி போர்ட்டல் மூலயமா போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த உத்தியம் சகி போர்ட்டல். எப்போ தொடங்கியிருப்பாங்க, 2018 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, அங்கே மகிழா ஹாட் பார்த்தோம், பெண்கள் வந்து அவங்களோட சந்தைப்படுத்துதலை பார்த்தோம், அது 2016 பார்த்தோம். அதே மாதிரி உத்தியம் சகி போர்ட்டல் எப்போ தொடங்கியிருக்காங்க, 2018. ஓகேவா, அப்போ பாருங்கள், பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க உதவுகிறது. அமைச்சகம் எந்த அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, மத்திய குறு மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சகம் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அங்கே என்ன பார்த்தோம், இங்கே நித்தி ஆயோக்னு பார்த்தோமா, பெண்கள் தொழில் முனைவோர் தளம்னாலே நித்தி ஆயோக்னு பார்த்தோம், இதுவும் 2018 தான். ஓகேவா, அதே மாதிரி உத்தியம் சகி போர்ட்டல்னாலும் பார்த்தீங்கன்னா 2018. இது பெண் தொழில் முனைவோர்களுக்கான போர்ட்டலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டலை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ட்டலில் வந்து பெண்களுக்கான என்னென்ன தொழில் முனைவோர் திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த போர்ட்டல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதோட கொள்கைகள் என்ன, அதோட பாலிசி, அதோட செயல்பாடுகள், இதை பற்றி எல்லா தகவல்களையும் நீங்கள் இந்த போர்ட்டலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது எந்த அமைச்சகம் வந்து உருவாக்கியிருக்குன்னா, மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சகம் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோர் மேம்பாட்டு உதவி திட்டம். அதாவது வர்த்தகம் சம்மந்தப்பட்டடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தொழில் முனைவோர் திட்டம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நிறையா இது இருக்கும். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மத்திய அரசு வந்து 2017 ஒரு இதை வந்து கொண்டுட்டு வராங்க. என்னது, ட்ரெட். ஓகேவா, TREAD, ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுட்டு வராங்க. அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ பாருங்கள், இதோட நோக்கம் என்னன்னா, பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல். ஓகேவா, பெண்களுக்கான தொழில் முனைவோர், அந்த பெண் தொழில் முனைவோர்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைவினை தொழில் தெரிஞ்சால் கூட அவங்கள வந்து பெண் தொழில் முனைவோர் தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா, ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த திறமை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெண் தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த திட்டத்தின் கீழே ஏழை பெண் தொழில் முனைவோருக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் கடன் வந்து வழங்குறது. ஓகேவா, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் அந்த NGO தான். அவங்க மூலியமாக, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்ட் அரசு சாரா நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மூலியமாக வந்து நிதியுதவி வழங்குறது. நிதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏழை பெண்களுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளையும் வழங்குறது. ஓகேவா, ஏழை பெண்களுக்கு வந்து பயிற்சியும் ஆலோசனையும் வழங்குறது, அதையும் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது NGOக்கள் வந்து திட்ட மதிப்பீட்டின் மொத்த தொகையில் 30% வரை அரசிடமிருந்து மானியமாகவும் 70% தொகை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்கிறது. அப்போ பாருங்கள், NGO கடன் கொடுக்குறாங்க, அதில் வந்து மொத்த மதிப்பில் 30% வந்து கவர்மெண்ட் கிட்ட மானியமாக வாங்கிக்கிட்டு 70% வந்து பார்த்திங்கன்னா வங்கி கிட்ட இல்லை நிதி நிறுவனங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இந்த திட்டத்து பேர் என்னது, 2017 மத்திய அரசு ஸ்டார்ட்
பண்ணியிருப்பாங்க. என்ன திட்டம்? ட்ரெட்டு. ஓகேவா, வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம் 2017 கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், தேனா சக்தி திட்டம். இந்த இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்த தேனா சக்தி திட்டம்ன்றது இந்த பேர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் இருக்கும். ஓகேவா, என்ன இருக்கும்? ஒரு பேங்க் இருக்கும். இந்த தேனா அப்படின்றது நீங்கள் புதுசாக கேள்விப்படுறதுலாம் கிடையாது. ஒரு பேங்க்கு தான், ஒரு பேங்க்கோட நேம் தான். அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே இருக்கும். என்ன இருக்குன்னா 2019 தொடங்கப்பட்டு தேனா வங்கியால் நிர்வகிக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்களா, இந்த ஸ்கீம் பேரே பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது. தேனா சக்தி திட்டம்ன்றது தேனானா புது வார்த்தைலாம் கிடையாது, ஒரு பேங்க்கோட நேமு. அந்த பேங்க்கு தான் இதை பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேவா, அந்த ஸ்கீமை ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ பாருங்கள், இதோட நோக்கம் என்னென்னா பெண் தொழில் முனைவோருக்கு நிதி ரீதியாக ஆதரவளிப்பது. ஓகேவா, இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? பெண் தொழில் முனைவோருக்கு 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழே நுண்கடன், உற்பத்தி, விவசாயம், சில்லறை வணிகம் மற்றும் பல துறைகளில் பெண்கள் தொழில் தொடங்க கடன் வழங்குது. எது? இந்த தேனா சக்தி. ஓகேவா, தேனா சக்தி திட்டம் அப்படின்றது இது எப்போ தொடங்கினாங்க? 2019 தொடங்கியிருப்பாங்க. வட்டி விகிதத்தில் 0.25% பார்த்தீங்கன்னா சலுகை வழங்குது. ஓகேவா, அப்போ பாருங்கள், வட்டி விகிதத்தில் எவ்வளோ % சலுகை கொடுக்குறாங்கன்னா 0.25%. ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேனா வங்கி திட்டம்னா 2019 உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, மகிழா காட்டினா 2016 பார்த்தோம். அதே மாதிரி பெண்களுக்கான அந்த ட்ரேடு. ஓகேவா, அது எப்போ பார்த்தோம் அப்படின்னா 2017 பார்த்தோம். அதாவது ட்ரெட். ஓகேவா, ட்ரேடு ரிலேட்டட் என்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தோம், உதயம் சகி போர்ட்டல்னா 2018 பார்த்தோம். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், தேனா சக்தி திட்டம் எவ்வளோ தான். ஓகேவா, 2011 தொடங்கப்பட்டு தேனா வங்கியால் நிர்வகிக்கப்படுகிறது. எதுக்குன்னா பெண்களுக்கான தொழில் முனைவோருக்கு தான். அடுத்தது பாருங்கள், ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா. ஓகேவா, என்ன ஸ்கீமு? ஆதிவாசி. அப்போ பேர்லேயே ஆதிவாசின்னு இருக்குது. அப்போ பழங்குடியின மக்கள் நம்மளாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போ ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா இதோட நோக்கம் என்னன்னா பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுவது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். ஓகேவா, ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனான்றது இதுக்கு முக்கியத்துவம்? பழங்குடியின பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா இந்த திட்டத்தின் பழங்குடியின பெண்கள் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடன் வழங்கப்படுகிறது. 2 லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு 90% வரை கடன் வழங்கப்படுகிறது. 4% வட்டி வீதத்தில் வழங்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், 4% வட்டி. ஓகேவா, இப்போ 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த 2 லட்சம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு 4% பார்த்திங்கன்னா வட்டி வாங்கிக்குவாங்க. ஓகேவா, வட்டி வாங்கிக்குவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, 4% வட்டி வீதத்தில் கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் கால கடன்களாக வழங்கப்படுகிறது. எது? இந்த 2 லட்சம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இப்போ தேனா சக்தி திட்டம் அப்படின்றது நம்ம பார்த்தோமா, 2019 அப்படின்றத பார்த்தோமா. அப்போ பாருங்கள், ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா அப்படின்றது 2020. ஓகேவா, அப்படியே லைனாக வருது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, தேனா சக்தி திட்டம்ன்றது 2019, ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா அப்படின்றது 2020. ஓகேவா, 2019 2020 லைனாக வருது. ஆதிவாசின்னு பேர் வரனாலே நீங்கள் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடி பெண்கள் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடன் வழங்கப்படுகிறது. 2 லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு 90% வரை கடன் வழங்கப்படுகிறது. அது 4% வட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேவா, 4% வட்டியில் தான் இந்த கடனை கொடுக்குறாங்க. இது நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கும். என்ன அப்படின்னா தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம்னு ஒன்று இருக்கும். அது மூலியமாக தான் காலக்கடன்களாக கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், பெண் தொழில் முனைவோர் திட்டம், அதாவது உமன் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம். இது 2024 ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா, 2024 கொண்டு வராங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஆகஸ்ட் மாதம் 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட முக்கியமான நோக்கமே என்னென்னா பெண் தொழில் முனைவோர்களை மேம்படுத்தி அதிகாரம் அளிப்பது. ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்க? பெண் தொழில் முனைவோர்களை எப்படி கொண்டுட்டு அதிகாரம் கொடுக்கறது அப்படின்றது தான் இதோட முக்கியமான இது. ஓகேவா, இது இலக்கு இந்த ஸ்கீம் என்ன இலக்கு நிர்ணயிச்சிருக்குன்னா 25 லட்சம் பெண் தொழில் முனைவோர்களை மேம்படுத்துவது. ஓகேவா, எத்தனை லட்சம்? 25 லட்சம் பெண் தொழில் முனைவோர்களை மேம்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்சங்கள், என்னென்ன அம்சங்கள் இந்த இதுக்கு இருக்குன்னா, இந்த திட்டம் தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் தொடங்கப்பட்டது. எந்த திட்டம் எதில் தொடங்கியிருக்காங்க? தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்து மூலமாக பார்த்தீங்கன்னா அதை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர்களுக்கு ஆன்லைன் சுய கற்றல் பயிற்சி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆன்லைன் மூலியமாக சுய கற்றல் பயிற்சி பார்த்தீங்கன்னா கல்வி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொழில் முனைவோர் திறன்களை
ஓகேவா, நிறுவன அமைப்பு, டிஜிட்டல் திறன்கள் மற்றும் சந்தை பகுப்பாய்வு என பல தலைப்புகளை கொண்டு கல்வி அளிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த நிறைய தலைப்பில் வந்து கல்வி வந்து கொடுக்குறாங்க ஆன்லைன்லேயே. ஓகேவா, அப்போ இந்த ஸ்கீமு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். என்னது, பெண் தொழில் முனைவோர் திட்டம் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த 25 லட்சம் பெண்களை வந்து தொழில் முனைவோர்களாக வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண் தொழில் முனைவோர்களை மேம்படுத்தி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கம். ஓகேவா, இந்த திட்டம் எது மூலியமாக தொடங்கப்பட்டாங்க? தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் NSDC, இந்த தொழில் மேம்பாட்டு தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலயமா தொடங்கியிருப்பாங்க. இது வந்து தொழில் முனைவோர்களுக்கு ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா சுய கற்றல் கல்வி வந்து அளிக்கிறாங்க. எந்தெந்த கல்வி அப்படின்னா தொழில் முனைவோருக்கான திறன்கள், நிறுவன அமைப்பு, டிஜிட்டல் திறன்கள் மற்றும் சந்தை பகுப்பாய்வு, இந்த மாதிரி நிறைய தலைப்பில் வந்து கல்வியை வந்து அளிக்கிறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்கீமு, அதாவது பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்றத ஒரு 20 விதமான ஸ்கீம் பார்த்துருக்கோம். இன்னமும் இருக்குது. ஓகேவா, இன்னும் சுய உதவி குழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, சுய உதவி குழுக்கள் பற்றி சொல்கிறது, அவங்களோட சுய உதவி குழுக்களோட நோக்கம் என்ன, செயல்பாடுகள் என்ன, ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்க்கணும். தமிழ்நாட்டில் வந்து சுய உதவி குழுக்கள் வந்து எப்படி இருக்குது, அதுக்காக என்னென்ன ஸ்கீம் வந்து எடுத்துருக்குறாங்க, ஓகேவா, அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வந்து போதும். ஓகேவா, நம்ம இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம பார்த்தது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பெண் தொழில் முனைவோர் திட்டம் 2024, இந்த எல்லா ஸ்கீமுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 ஸ்கீம் கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். ஓகேவா, 20 ஸ்கீம் கிட்ட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ 20 ஸ்கீமுமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, நம்ம பார்த்துட்டு இருக்குது எந்த டாப்பிக்கு, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 விதத்தில் வந்து பெண்களுக்கு அதிகாரம் வந்து அளிக்கணும். என்னென்ன அது? ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு எப்படி வந்து முக்கியத்துவம் அளிக்கணும், அரசியல் ரீதியாக எப்படி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கணும், சமூக நீதி அடிப்படையில் பெண்களுக்கு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் அளிக்கணுன்றதான் டாப்பிக்கே. அதில் இப்போ பொருளாதாரம் மட்டும் பார்த்துட்ருக்கோம். பொருளாதாரமே வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஓகேவா, இந்த சுயோதய குழுக்கள் டாபிக் முடிஞ்சது அப்படின்னா பொருளாதாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து இது பார்க்கலாம், என்னென்னா அரசியல் ரீதியாக பெண்களுக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த சுயோதய குழுக்கையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பாருங்கள். நம்ம டெய்லியுமே ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புக்கே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா, எல்லா வீடியோவுமே நம்ம அந்த புக்கிலேருந்து போட்டிருப்போம். ஓகேவா, எந்த புக்கு? அந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு ஒரு புக்கு வந்து இருக்கும். ஓகேவா, அந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோவுமே நம்ம வந்து அந்த புக்கிலேருந்து எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. ஃபுல் டேட்டாவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த புக்கு ஒரு பேஜ் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போய் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு புக்காக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஒரு 5 டாப்பிக்கோ ஒரு 6 டாப்பிக்கோ நம்ம தான் பெண்டிங்கில் இருக்கும். சிலபஸ் அடிப்படையில் இந்த டாபிக் தேவை கிடையாது. ஓகேவா, சிலபஸ் அடிப்படையில் இந்த டாபிக் நமக்கு தேவையில்லை. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். வீடியோ எல்லாமே இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவிலே நீங்கள் போய் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.